மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஃபைனலி எப்படியோ தனித்து விடப்பட்ட தாவிக்காவில இருந்து ஒரு வழியா கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போல. கண்டிப்பா ஒரு விஷயம், ஏடிஎம்கே எல்லாரும் கூட்டணி வச்சு அமைச்சு நின்றுட்டு இருக்காங்க. திமுக காரங்களும் கூட்டணி வச்சு அமைச்சிருக்காங்க. ஆனா எங்க கூட்டணி தான் இன்னைக்கு பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு. தெரியுதுல? கூட்டணி யார் கூட சொல்லிருங்க நீங்களே உங்க வாயால. எங்க அண்ணி திரிஷா, அவங்க ஒருத்தர் போதும். ஏங்க, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாங்கிறதுக்குல்ல, அப்பதானே வெற்றி பெற முடியும். இவங்க மத்த கட்சிக்காரங்களாம் அப்படியே கூட்டணி வச்சு வெறும் ஆம்பளையா சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி ஜெயிச்சிருவானுங்களா? ஒரு பெண் போதும். எங்க அண்ணி, இந்த சின்ன அண்ணி ஒண்ணு போதும். சின்ன அண்ணினா அப்ப பெரிய அண்ணி? ஏங்க, சின்ன அண்ணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா பெரிய அண்ணின்னு இருக்க மாட்டாங்களா? அப்புறம் எப்படி அது ஒரு பெண்ணா இருக்க முடியும்? அதான் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆணுக்கு பின் பல பெண்கள். பல பெண்களா? ஒரு பெண் தான் பெரிய பின். அப்படின்னா பின்ன வச்சு குத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே குத்தி 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 அப்படியே முதுகு பின்னால அப்படியே புண்ணா போச்சு. அந்த புண்ணுக்குத்தான் இந்த சின்ன அண்ணி வந்து சைபால் போடுறாங்களா? சைபால் போடுறாங்களா? சைபால் போடுறாங்களா? அதான் அந்த மருந்து தடவுறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கா? இத நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்களும் இங்கதானே இருக்கீங்க. எங்க கூட்டத்துக்கு வரலன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தமா? அப்ப எங்க கூட்டத்துக்கு வர்றவெல்லாம் மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாத பேர்கள் தான் தமிழ்நாட்டுல அத்தனை பேர் எங்க கூட்டத்துக்கு வந்தானோ? நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. அதான், அப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு இல்ல. எனக்கு இருக்குது, விஜய்க்கு இல்ல. அது என்ன சோடியா? எங்க போனாலும் சோடியா தான், ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு போவாங்களா? ஏன் போக கூடாது? போகலாம், தப்பு இல்ல. தப்பு இல்ல. அப்புறம் ஏன் அதை தப்பா பாக்குறீங்க? நாங்க தப்பா பாக்கல. இப்போ அதுவுமே வந்து திமுக தான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததா ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன். அதுவும் உண்மையா? ஜாக்கெட் தச்சு கொடுத்தது திமுக தான். திமுகல மகளிர் அணி த்ரிஷாவுக்கு ஜாக்கெட். சீரியஸா? தெரியாத உங்களுக்கு? இந்த விஷயம் புதுசா இருக்கு. இந்த விஷயம் புதுசா இருக்கு. அந்த சட்டையும் சேலையும் கூட இது ரேஷன் கடையில கொடுத்ததா? ரேஷன் கடையில கொடுக்குறாங்களா? அப்படியெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க திமுக கொடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பொங்கலுக்கு கொடுத்தாங்களே அதுவோ அப்படின்னு. அந்த சட்டையும் அந்த சேலையும் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் கட்டி இருந்தது. அத வாங்கிட்டு வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது கூட சொந்தமா இல்ல, வாடகைக்கு வாங்கிட்டு. ஜெயம் ரவி வாடகைக்கு விட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அப்ப இவர் ஆட்டையை போட்டு தானே எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கிறாரு. இவர் ஆட்டையை போடுறவரு, அன்பா கொடுத்தா வாங்கிக்கிறவர். அத நல்லா தெரிஞ்சுங்க. யாருகிட்ட போய் என்ன ஆட்டை போட்டாரு? ஒரு விஷயம் சொல்லுங்க. அடுத்தவன் பொண்டாட்டிய ஆட்டை போட்டாரு. கல்யாணமே இல்லாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. அது என்ன அடுத்தவன் பொருளா? சொல்லுங்க. விஜய் அடுத்தவங்க பொருள் தானே. ஆல்ரெடி கல்யாணமானவர் இல்ல. கல்யாணமானவர் விவாகரத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்ப அவரு அடுத்தவங்க பொருள் இல்லாம தனி ஒரு பொருளா இருக்குதுல, வாங்கக்கூடிய பொருளா இருக்குதுல. இன்னும் கிடைக்கலையே விவாகரத்து. அது ஆகும். அதுக்கு முன்னால புக்கிங் இது. ஓகே, ப்ரீ புக்கிங். ப்ரீ புக்கிங். ஆமா, ஓகே, ப்ரீ புக்கிங் தான் இப்ப நடந்திருக்கு. எத்தனை பேர் ரிவ்யூ போடுவாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு? புரியல. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா ரிவ்யூ பார்த்து தானே வாங்குவாங்க. ப்ரீ புக் பண்றோம் அப்படின்னா ரிவ்யூ வேணும்ல. நீங்க என்ன ரிவ்யூ எழுதுறீங்க? நான் எழுதல, சங்கீதா ஆல்ரெடி எழுதிட்டாங்க. அத்தனை பேர்ல எழுதுற ரிவ்யூ எல்லாம் பாக்குறீங்களா? குட் ஆர் பேட்? ப்ராடக்டோட ஒர்த் என்ன? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல? எங்க தலைவன் எப்போதுமே ஒரு குட் ப்ராடக்ட் தான், தெரியுமா? ப்ராடக்ட். ஆமா. ஓகே. ஏன்? ஒண்ணும் இல்ல, ப்ராடக்ட். ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து உங்க குடும்பத்துக்காக எதுவுமே மாத்தலையே, அப்ப எப்படி மக்களுக்காக மாத்துவாரு? அதான் நீங்க மறுபடியும் நான் சொல்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை.
குடும்பம் குட்டின்னு நமக்குன்னு இருந்ததுன்னா அந்த உலகத்தை பார்ப்போம். மக்களுக்கான உலகத்தை நம்ம பார்க்காம விட்டுருவோம். அதனாலதான் நமக்குன்னு இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு மக்களுக்குன்னு சேவை செய்ய வந்திருக்கிறது த்ரிஷாவும். அவர்தானே வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எங்க தலைவரும் செய்வார். 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. என்ன செய்வாங்க? சேவை செய்வாங்கம்மா. அப்புறம் இப்படி 2 பேரும் சேர்ந்து ஆண்களுக்கு தனியா அரிசி போடுவாங்க, பெண்களுக்கு தனியா அரிசி போடுவாங்களா? ஆண்களுக்கு தனியா அரிசி, பெண்களுக்கு தனியா அரிசியா? தலைவர் தானே சொன்னாரு. ஆண்களுக்கு ஆண், பெண்களுக்கு பெண், அப்படித்தானே இருக்கணும். எங்க தலைவர் சொல்றதுல என்ன தப்பு? ஒரு ரேஷன் கடையில திமுக காரணங்க ஒரு ஆணையம் பண்ணி சேர்த்து நிப்பாட்டுறானுங்க. திடீர்னு பார்த்தா கடை லீவுங்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஒரு ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் தனித்தனியா வச்சுட்டோம்னா கல்யாணம் எங்க இருந்து பண்ணுவாங்க? அப்ப நாட்டு மக்கள் எப்போது கடைக்கு போனா சாமான் கிடைக்கும்ல. யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, கள்ள உறவுலயே இருக்கணும். மாடல், ரோல் மாடல் விஜய். அதான் ரோல் மாடல். அமெரிக்க கலாச்சாரத்தை பின்பற்றி வழி நடத்துறது நம்ம தமிழகம். புரியுதுங்களா? இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு. ஆமா, உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எல்லாம் தெரியல. அந்த காலத்துல காதல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஹனிமூன் போவோம். இப்ப ஹனிமூன் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். போட்டோ போடுவாங்க, மனைவியை கடுப்பேத்துவாங்க, அப்புறம் விவாகரத்து வாங்குவாங்க, கள்ள உறவுல இருப்பாங்க. அதான் இப்ப கழிச்ச. என் தலைவர் மட்டும்தான் அப்படியா? மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நாடே அப்படித்தானே இருக்கு. நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை வேணாமா? இந்த மாற்றத்தை தான் நீங்க கொண்டு வர போறேன்னு ஆரம்பத்துல இருந்து கூவிட்டு இருந்தீங்க. இது ஒரு நல்ல மாற்றமா இல்லையே? நல்ல மாற்றமா இது? இதை விட வேற என்ன மாற்றம் செய்யணும்? என்ன ஆட்ட பம் கண்டுபிடிச்சு வெடிக்க வைக்கணுமா? புரியல. ஆல்ரெடி வெடிச்சு செதறிதான் கிடக்கு குடும்பம், இதுல இன்னும் வேற வெடிக்க வைக்கணுமா? அதான் நீங்க பூமரங்காவே இருக்கீங்க, மாடர்னுக்கு வரல. ட்ரெஸ்ஸ மட்டும் மாடர்னா போட்டோம்னா மாடர்னுங்கிறது மைண்ட்ல இருக்கு. ஆமா, ட்ரெஸ்ல இருக்க கூடாது. புரியுதுங்களா? மாடர்னா வாங்க, மாடர்ன் லைஃப்க்கு வாங்க. அப்ப தெரியும் எது சரி எது தப்புன்னு. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் தப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க தலைவனை நீங்க தப்பா பார்த்துருக்கீங்க. காரணம் நீங்க திமுக ஆள், அது மட்டும்தான் காரணம். மத்தவங்க எல்லாரும் எங்க தலைவனை சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, சரின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப திமுக காரன் மட்டும்தான் எகைன்ஸ்டா நின்னு பாத்துட்டு இருக்கான். அது காரணம். தமிழ்நாடே தப்பா பாக்குது. அப்ப தமிழ்நாடு விஜய் இல்லையா, திமுகவா? தமிழ்நாடே தப்பா பாக்குதா? 30 யூடியூபர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் சொல்லி போட்டான்னா அவன் தான் தமிழ்நாடா? என் தலைவன் ஒரு இடத்துல நின்னான்னா எவ்வளவு பேர் கூடி நிக்கிறானுங்க? 5000 பேர். 5000 பேரா? அது ஆர்டன்பெரி 4998 பேர். ஆர்டர் ஏத்தனம்னா விதிமீறல்னு சொல்லி எங்க தலைவனை தூக்கி ஜெயில போறதுக்கு பிளான் பண்றானுங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் நாங்க அந்த வழிமுறையை கடைபிடிக்கிறோம். அப்படி நடக்க கூடாதுன்னு தான் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிறாரு. தனக்கு தானே சூனியமா? ஆமா, ஜெயில் தான். 3 வருஷம் சிறை தண்டனை. எதுக்கு? மனைவிய மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காக. மனைவிய மன உளைச்சல் ஏற்படுத்துறாரு. சும்மா எனக்கு வரும். ஏன் தலைவர் எவ்வளவு மன உளைச்சல் இருந்தா தெரியுமா? அவங்க என்ன சும்மாவா சப்பாத்தி கட்டி எடுத்து நங்கி 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 தலைவர் அடிக்கிறப்ப எவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொன்னாரா? எங்கேயாவது சொன்னாரா? சும்மா இருங்க. ஒவ்வொரு வீட்லயும் புருஷன் எவ்வளவு அடி வாங்குறான்னு வெளியில சொல்லுவாங்களா? வாங்குற அட்டிய வச்சுக்கிட்டு குடும்பம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். எவ்வளவு நாளைக்குதான் அடக்கி வச்சிட்டு இருக்க முடியும்? த்ரிஷாவை புடிச்சு வச்சுட்டு இருக்காங்களா? த்ரிஷாவை நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு நாளைக்குதான் சோகத்தையும் அழுகையும் அடக்கி வைக்க முடியும்? பொங்கி எழுறப்பதான் வேணாம், ஊருக்கு நம்ம அழுகிறதெல்லாம் காட்டிக்க கூடாது, அடி வாங்கினதெல்லாம் வெளியில சொல்ல கூடாதுன்னு தான் இப்ப அந்த குடும்பத்தையே வேணான்னு விட்டுட்டு இப்ப 2வதா எங்க சின்ன அண்ணிய வச்சுக்க போறாரா? புரியல. வச்சுக்கிட்டாரா இல்ல வச்சுக்க போறாரா? இனிமேதான் ப்ராசஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க.
இப்பைக்கு நிச்சயதார்த்தம், பின்னால கல்யாணம். ம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த பிரச்சனையும் இல்ல. ம். அவருக்குதான் பிரச்சனை. அவருக்கு பிரச்சனையா? ம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. இந்த பெண்கள் வாக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, பெண்கள் எல்லாம் இப்போ அவரை நம்பாம பதிவுகள் எல்லாம் போட்டு இருக்காங்களே. அது உங்களை மாதிரி பெண்கள், திமுக கார பெண்கள். இல்ல, நேத்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு அண்ணனுக்கு எதிரா பேசுது. அதான் பொறாம. ஆமா. ம். ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம எங்க சின்ன அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாருல, அதனால பொறாம. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்றீங்களே, அப்போ சங்கீதா யாரு? அவங்க பெரிய அண்ணி, Okay. இவங்க சின்ன அண்ணி. ம். ஆமா. இன்னும் எத்தனை அண்ணி வந்தாலும் நாங்க நம்பர் விட்டுப்போம். 3வது அண்ணி, 4வது அண்ணி, 5வது அண்ணி. எங்களுக்கு அண்ணி தான் தேவை ஒழிச்சு நம்பர்ஸ் தான் பார்ப்போம். எத்தனை அண்ணி அப்படி இருக்காங்க? சொல்லிக்கிட்டே போறீங்க, லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ராமனோட அப்பன் தசரதன் தெரியுமா? 60,000 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டாரு. அது மாதிரி எங்க தலைவர் 60,000 மெயின்டைன் பண்ணாலும் 60 அண்ணிதான். 60,000 அவர் கல்யாணம் பண்ணாலும் 60,000த்தையும் ஒரே நேரத்துல கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாரு. இவங்கள மாதிரி கண்ணீர் சிந்த வைக்கல. எந்த புத்தகத்துல படிச்சீங்க? ராமாயணம், ராமாயணம், அயோத்தியா காண்டம். அதான் படிச்சிருக்கப்பே தெரியுது. ஆமா. இவ்வளவு தெளிவா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிண்டு, அரசன்னா அப்படி பொண்டாட்டிய மெயின்டைன் பண்றதுல தப்பே இல்லை. அப்போ அரசன் மன்னராட்சி, மக்களாட்சி இல்ல, மக்களுக்காக இல்ல. இப்ப மட்டும் என்ன ஆட்சி இருக்குது? என்ன ஆட்சி இருக்குது? என்ன ஆட்சி நடக்குது சொல்லுங்க. கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிதி. அது கண்டினியூவா அப்படிதான் நிதி தான். இந்த நிதிக்கு எல்லாத்துக்கும் நீங்க தானே வாக்கு போடுறீங்க. நீங்க வாக்கு போடாமயே அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களா? எங்களை ஏமாத்துறீங்க, புரியுதா? எங்க தலைவனையே இதுக்கு முன்னால எலெக்ஷன்ல கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்ட வச்சு ஜெயிச்சீங்க. எங்க தலைவனையே நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னா அப்ப யாரெல்லாம் நீங்க ஏமாத்த மாட்டீங்க. ஆனா ஏமாறவன் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டான். எங்க தலைவன் ஒரு காலத்துல இப்ப ஏமாற மாட்டான். ஏமாந்துட்டே இருக்க மாட்டான், ஏமாத்தவும் செய்வான் பொண்டாட்டிய. ஏங்க திருப்பி திருப்பி பொண்டாட்டி ஏமாத்துவான்? குடும்பத்தையே பாத்துக்க முடியலங்க, எப்படிங்க மக்களை பாத்துக்குவாரு இவரு? நீங்க இப்படி பாக்கணும். ஒரு குடும்பத்தின்னு பாத்துக்கலன்னு இல்ல, ஒரு குடும்பத்தை அடுத்தாப்புல இன்னொரு குடும்பத்தையும் பாத்துக்கிறாரு. அட்டைய டைம் வந்து ஒரு 5 குடும்பத்தை பாத்துக்கிறவரு அப்படியே தமிழ்நாடு எல்லாத்தையும் பாத்துக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் நம்பினதுனாலதான் மக்கள் மறுபடியும் எல்லாரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஏமாந்துட்டு இருக்காங்க நம்பினதுனால. ஏமாந்துட்டு இருக்காங்க. தலைவர்னா அப்படி ஒரு 4-5 இருந்தாதான் கெத்து, தெரியுமா? அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது, 2 இல்ல 5 அப்படிங்கறத திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அப்ப அடுத்தடுத்து நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கும். அந்த செய்தியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு அம்மன் ஜல்லி கிடையாது. மக்கள் ஓட்டு போட போறான். எங்க தலைவர் சிஎம் ஆக போறாரு. தலைவர் சிஎம்மா? அப்போ தலைவி? அவங்களும் சிஎம் தான். ஆண்களுக்கு தலைவர் சிஎம், பெண்களுக்கு தலைவி சிஎம். எஸ். ஓகே, தெளிவா புரிதல் கரெக்டா இருக்கு. ஆண்களுக்கு எங்க தலைவர் தான், பெண்களுக்கு எங்க தலைவி தான். அண்ணி. ஆமா. புரட்சி தலைவியான. புரட்சி தலைவிங்கிறது ஜெயலலிதா, புரட்சி அண்ணிங்கிறது தான் திரிஷா. வேற ஏதாவது சொல்லிட போறாங்க கமெண்ட்ல? என்ன சொல்லுவாங்க? அண்ணின்னு சொன்னீங்கல்ல, டைமிங்கா இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, நல்லதுதான் சொல்லுவாங்க. கெட்டதா கமெண்ட்ஸ் போடவே மாட்டாங்க. நீங்க நாட்டு மக்களையும் தப்பா நினைக்காதீங்க, புரியுதுங்களா? அவங்கள எங்களுக்காக நிக்கிறவங்க, எங்களுக்காக வாக்கு போடுறதுக்கு வரிசையில நிக்கிறவங்க, நல்லா நினைச்சீங்க. ஆமா ஆமா, நிறைய நல்லது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, குடும்பத்துக்கு பண்ணிருக்காரு, அடுத்து வந்து மக்களுக்குமே பண்ண போறாரு. ஆனா இந்த புஷியானந்தோட நிலைமை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. பாவம்? ஆமா, இனிமே 2 பேரும் இட்டுன்னு போகணும்ல. ஏன், என்ன பிரச்சனை? இதுவரைக்கும் விஜய் இட்டுன்னு போயிட்டு இருந்தாரு, இப்ப கூட உங்க அண்ணி வேற இருக்காங்க. அவர் எல்லாரும் இட்டுட்டு போவார். எங்க புசி ஐயா ஒரு அணிதான் இல்ல, 1000 அணியும் கூட்டிட்டு வர கட்ஸ் அவருக்கு இருக்கு. அப்போ அவரு பொதுச் செயலாளரா இல்லனா?
புரியல. ஓராயிரம் அணி கூட்டு வருவாங்கன்னு சொல்லிருங்க, அதான் பொதுச் செயலாளர் தானா அப்படின்னு கேட்டேன். பொதுவா செயலாளரா இருக்காருல்ல, அது சரி. பொதுப்படையா இருக்காருல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பொது மனிதனா இருக்கிறது எவ்வளவு பெரிய இது தெரியுமா? இட்டிட்டு போறது சாதாரண வேலைகள். எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ரொம்ப பெரிய வேலை. யாருக்கும் தெரியாம போகணும் அப்படிங்கிறது என்ன ஈஸியா? ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே தெரிஞ்சது 2, தெரியாதது அப்படிங்கிறது இருக்குல்ல. அது சரி. ஆனா இந்த திமுக காரன் கட்டி கொடுக்குற வேலையை பாக்குறான். அப்ப நீங்க அவங்க காட்டி கொடுக்குற வேலை செய்யறாங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்டேன். கூட்டி கொடுக்குற வேலை பாக்குறோம். சீரியஸா நான் சொல்ல, நான் தான் சொல்றேன் கூட்டி கொடுப்போங்கிறேன். ஓகே. ஆமா, இவங்க என்ன 5000 10,000 கொடுக்குறாங்க, நாங்க வந்தா லட்சங்களை கூட்டி கொடுப்போம். மக்களுக்கு எவ்வளவு கூட்டி கொடுப்போங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இப்படி எப்படி பிளஸ் புரியல, இந்த கூட்டியே சொன்னீங்களான்னு கேட்டேன். அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். அதான் ஏதாவது வேற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதான் தப்பா நினைக்கிற ஃபீலிங்ல இருக்கிறீங்க. திமுக காரன் முழுக்க தப்பானவனுங்க தப்பா தான் நினைப்பாங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், பணம் இல்லாத மக்களுக்கு பணத்தை கொஞ்சம் கூட்டி கொடுப்போம்னு சொல்றேன். புரியுதுங்களா? பிச்சை போடுற காசா இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுல இருந்து சில அமௌண்ட்டை நாங்க கூட்டி கொடுப்போம்னு சொல்றோம். அந்த பிச்சை காசை தானே வாங்கிக்கோங்கன்னு உங்க தலைவர் சொன்னாரு. அதையும் வாங்கிக்கங்க. ஆமா, காசுங்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது. பணம் எவன் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கணும். புரியுதுங்களா? யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவீங்க. கொடுத்தா வாங்கிக்கணும். புரியுதுங்களா? புரியுது. ஆமா, என்ன நடந்தாலும் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க நீங்க. சரி, உங்க தலைவர் ஆனா எலெக்ஷன் வரைக்கும் கூட பொறுத்துக்கலையே. எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்துக்கலையா? பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கறதெல்லாம் போய் எதுக்காகவும் யாருக்காகவும் பொறுக்க கூடாது. உடனே எல்லாத்தையும் நடத்தணும். மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன் பிரச்சாரத்துக்கு போவோம், மொத்த கட்சிக்காரங்களாம் வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதானே? பொறுமையா பரவாயில்ல, எலெக்ஷன் அப்போ 2 மாசம் தானே இருக்கு அப்படின்னு இருக்கானுங்களா? வீதிக்கு வீதி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இல்ல. அப்ப எங்க தலைவர் மட்டும் முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் முன்னாடி நிறுத்தணுமா இல்லையா? எங்க தலைவர் தான் நிப்பார்ல. உங்க தலைவர் நிப்பாரு. உங்க தலைவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குமா? மக்களோட செல்வாக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல, கடவுளோட அருள்வாக்கு இருக்கு. சொல்லிட்டாங்க, ராக்காய் பாலத்துல இருந்து வெத்தலையில மை போட்டு சொல்லியாச்சு என்னன்னு, எங்க தலைவர் தான் சிஎம் அப்படின்னு. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க செல்வாக்கெல்லாம் நம்பணும்? ராக்காய் பாலத்துக்கு விஜய் சிஎம். ராக்காய் பாலத்துக்கு விஜய் சிஎம்மா? இந்தியாவுக்கு சிஎம் ஆகும்போது ராக்காய் பாலத்துக்கு சிஎம் ஆக மாட்டாரா? ஹலோ, ராக்காய் பாலங்கிறது ஒரு ஜோசியக்கார ஊரு. அந்த ஜோசியக்காரர் அந்த ஊர்ல இருக்காரு. புரியுதுங்களா? அவரு பார்த்து சொல்லிட்டாரு, எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு சிஎம்னு. 2026 சிஎம், 31 பிஎம், அடுத்தாப்புல பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா யூனிவர்ஸுக்கே விஜய் தான் சிஎம்னு சொல்லுவீங்க. அது கூட நீங்க ஆகலாம், தாராளமா ஆகுங்க. யூனிவர்ஸ்ல போய் சேர போட்டு சிஎம்மா உட்காந்துக்கோங்க. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏலியன்ஸே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தலைவன் விஜய். புரிஞ்சா சார்? நன்றி, வணக்கம்.